இந்த சந்திப்பு அப்படின்றது விமான நிலையத்தில் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். பிரதமரை வரவேற்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். அருகிலே திரு ஜி.கே. வாசனும் இருக்கிறார் அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். பிரதமர் திரும்ப டெல்லி செல்லும் முன்பாக இபிஎஸ் அவர்களோடு சந்தித்து பேசுவார் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவது என்னென்னா, பிரதமர் சில ஆலோசனைகளை கூட சொல்லலாம், கூட்டணியை விரிவுபடுத்துவது பற்றி கூட பேசலாம் அப்படின்னு விஷயங்கள் சொல்கிறாங்க. அரசியல் அரங்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது, தொண்டர்கள் கூட்டணியாக இருக்காங்களா, ஜெல்லாயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு இப்போ பிரதமருடைய வருகை, பீகார் வெற்றி இதெல்லாம் உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் அதிமுக பாஜக இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத காட்டுகிறது அப்படின்ற விஷயங்களை கூட அரசியல் விமர்சகர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பிரதமரை வரவேற்ற இபிஎஸ் வரவேற்ற காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சில நிமிடங்களில் இந்த கொடிஷாவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்வார். திரு கோலகல சீனிவாசன் சொன்னார், இதில் சிறப்பு அழைப்பாளராக இபிஎஸ் அவர்களும் இடம்பெற்றிருக்கார் அப்படின்ற காட்சி அப்படின்ற தகவலையும் சொன்னார். செய்தியாளர் ஹரிதாஸ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ஹரிதாஸ், இப்போது பிரதமரை யாரெல்லாம் வரவேற்றாங்க அப்படின்ற காட்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் இப்போது கொடிஷா வந்துட்டாரா? விவரங்கள் என்ன, அதையும் சொல்லுங்கள். ஹரிதாஸ், பிரதமரை வரவேற்றவர்கள் யார் அப்படின்ற புகைப்படங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் வந்திருக்கு. பிரதமருடைய கான்வாய் இப்போ எங்கே இருக்குது, ரெண்டையும் சேர்த்து விவரிங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி தற்போது அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜி.கே. வாசன் அவர்கள், அதே போல ஐஜேகே கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் பட்டமுத்து ஆகியோருக்காக விமான நிலையம் வருகின்றனர். தமிழக அரசின் சார்பில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, அதே போல அமைச்சர் சாமிநாதன் ஆகியோரும் வருகிறது. அவரை உற்சாகமாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து இவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விமான நிலையத்திலிருந்து கொடிசியா நோக்கி பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுக்க அங்கு திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்தும் பொதுமக்களை பார்த்தும் கையை வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் வருகையொட்டி கோவை மாவட்ட பாஜக சார்பில் விமான நிலையத்திலிருந்து கொடிசியா செல்லும் சாலை வரை இருபுறங்களிலும் இன்று உற்சாக வரவேற்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டவாறு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தூரத்திற்கு சாலையின் ஓரத்தில் பொதுமக்களும் தொண்டர்களும் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்போது விமான நிலையத்தில் அவரை முக்கிய தலைவர்களான கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் ஜி.கே. வாசன், அதே போல ஐஜேகே கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் பட்டமுத்து ஆகியோரும் வரவேற்றுள்ளனர். தற்போது இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இங்கே வருகை வந்து அவரை வரவேற்று கொடிசியா அரங்கம் அழைத்து சென்றுள்ளனர். அதே போல கொடிசியா அரங்கத்திலும் மற்ற இதர கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், அதாவது ஜான் சாம்பியன் உள்பட பலரும் அந்த கொடிசியா அரங்கில் பிரதமரின் வருகைக்காக காத்துக் கொண்டனர்.